ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு சாம்பார் பார்க்கலாம். 21 காய் சேர்த்துட்டு சாம்பார் செய்யலாம். இந்த சாம்பார் பொங்கல் அந்த டைமில் சாம்பார் செய்வாங்க. இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்பெஷலான சாம்பார். இந்த சாம்பார் இது மாதிரி செஞ்சிங்கனாக்கா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு குக்கரில் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். 2 தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சுக்கலாம். 4 விசில் வச்சு எடுத்து வச்சுக்குவோம். ஒரு கப்புனா 250 கிராம் பருப்பு எடுத்துக்குவோம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கலாம். அடுத்தது இதில் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு காயும் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஹை ஃப்ளேமில் போய் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்குவோம். அது வரைக்கும் சிம்மிலே வச்சுட்டு மற்ற பொருளாக சேர்த்துக்கலாம். அடுத்தது முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிரட்டிக்கலாம். பிரட்டினிங்கன்னா கொஞ்சம் அது இதாகும், தண்ணி லைட்டாக விடும். அந்த டைமில் அடுத்த காய் நம்ம சேர்த்துக்குவோம். அடுத்த காய் சேப்பக்கிழங்கு, மாங்காய், புடலங்காய், முள்ளங்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கலாம். அடுத்தது சேனக்கிழங்கு, அவரைக்காய், சுரக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதையும் வதக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா வதக்குவோம். அடுத்தது கோவக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, சுரக்காய் சேர்த்துக்குவோம். இது நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். இது பிரட்டினோட்டி அடுத்தது வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, மொச்சை, சௌ எல்லாம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி காயெல்லாம் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கலாம். அடுத்தது வேறு ஏதாவது நீங்கள் கொண்டக்கடலை அந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். பயிர் வகைகள் எதாவது போடுறதா இருந்தாலும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இதோட வெண்பூசணி இன்னும் போடலை. வெண்பூசணி, பட்டாணி, பச்சை பட்டாணி, அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இதில் பேர் மாறி இருந்தாலும் 21 காய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்குனிங்கன்னா உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரும். பீக்கங்காய் சேர்த்துருக்கோம். அதில் இத்தனை காயின்னு மட்டும் இல்லை, எத்தனை காய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பொங்கல் குழம்புன்னு சொல்லிவிட்டு இந்த குழம்பு வச்சோம்னா அந்த பொங்கலுக்கு இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செய்கிறோம். அது ஒரு 2 to 5 நிமிஷம் நல்லா காய் வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கலாம். கிளறினிங்கன்னா அதில் தண்ணி இருக்கிறதுனால அடி பிடிக்காது. மீடியம் ஃப்ளேம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடிக்கனமான பாத்திரம் வச்சு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது சீக்கிரம். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு காரத்துக்கு எவ்வளோ மிளகாய்த்தூள் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி எடுத்துக்குவோம். பிரட்டினிங்கன்னா கொஞ்சம் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். நல்லா கிளறினதுன்னா தண்ணி இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா பார்ப்போம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். அப்படியே உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் முதல்ல கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம். எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். அப்போ தான் சீக்கிரம் கருகாது. இதுக்கடையில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்குவோம். இப்போ இந்த ஜீரகத்தை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டிக்கலாம்.
வறுத்ததுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குவோம். டக்குன்னு கருகாமல் இருக்கிறது நல்லது. கருந்துச்சுன்னா சாம்பாரே கெட்டுரும். அதனால் இதை நல்லா இந்த பொடி தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பொடியை கருக்காமல் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ இந்த குழம்பு பார்க்கலாம். குழம்பு காய் வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய் இருந்துச்சு, அந்த மாங்காய் இதிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் அந்த மாங்காய் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு கலர்னதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி விடுவோம். நல்லா கொதிஞ்சு வரப்போ தண்ணி நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த பொடியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். இந்த பொடி ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கிறனால அங்கங்கே கட்டி விழுவுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க தக்காளியும் துவரம்பருப்பும் இதில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி விடுவோம். இந்த டைமில் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு சாம்பார் அப்படிங்கிற மாதிரியே இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த காய் நிறைய போட்டிருக்கனால ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் எல்லா காயும் ஒரே இதில் போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். இப்போ இந்த குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிய விட்ருவோம். கொதிய விட்டுட்டு தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். அல்லது தேங்காய் பவுட்ரு இருந்துச்சுன்னா தேங்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். நான் தேங்காய் பவுட்ரு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு கிளறிக்கலாம். அதோட மல்லித்தலை சேர்த்துக்கிறோம். மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு கிளறி கிண்டி எடுத்துட்டோம்னா இப்போ சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த சாம்பார் ஒரு 5 நிமிஷம் கொதிய வச்சு எடுத்துட்டோம்னா சாம்பார் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டைம் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப சாப்பிடணும் போலேயே இருக்கும். இதே மாதிரி செஞ்சு. ஓகே பாய்.